Hello friends, happy Deepavali. வெல்கம் டு கவிஷ் குக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரப்பணியாரம். என்னடா தீபாவளி அன்றைக்கி காரப்பணியாரம் செஞ்சு காட்டியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அதுக்காக என்னங்க ஸ்வீட்டேவாக சாப்பிட முடியும் தீபாவளி அன்றைக்கி? ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு டிஃபன் செஞ்சு தானே ஆகணும். ஸோ அதுக்காக காரப்பணியாரம் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது இட்லி மாவு. அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இட்லி பஞ்சு மாதிரி வரணும், அதுக்கு எப்படி என்ன டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதில் வந்துட்டு மாவு இது மாதிரி கொஞ்சம் பஃபியாக இதாக தான் இருக்கும். அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவுலேயே தான் நான் இட்லி மாவுலேயே தான் தோசையும் ஊற்றுவேன், இதிலே தான் பணியாரமும் செய்வேன். இனிப்பு பணியாரம் மட்டும்தான் வேறு மாதிரி ஆட்டி செய்வேன். ஸோ வந்துட்டு அதுவும் வீடியோவில் போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடணும், ஏன்னா வெங்காயம் வதங்கணும் இல்லைங்களா? அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ தான் சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட வரமிளகாவோ பச்சை மிளகாவோ இதோடு சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு அதுவும் சேர்த்தாலும் சுவையாக தான் இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு சேர்க்கணும். வெங்காயம் வந்துட்டு அளவெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா சேர்த்து எவ்வளோ நிறையா சேர்க்குறீங்களோ அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒன்றும் நல்ல இல்லாமல் இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. வெங்காயம் நீங்கள் சேர்க்குற வரைக்கும் டேஸ்ட்டு கூட தான் இருக்கும். வெங்காயம் வந்துட்டு நல்ல எண்ணெயில் வதங்கிடணும். கிட்டத்தட்ட ஒரு 80% 90% நல்லா வதக்கிடணும். ரொம்ப அந்த ரெட் கலர் வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு வதங்கிறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்றது வாயில் படும் ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இப்போ சேர்த்துருக்கேன். ஊற்ற போகும்போது கொத்தமல்லி தலையை நைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை மட்டும் சேர்த்து, ஏன்னா கொத்தமல்லி தழை இப்போவே சேர்த்தோன்னா ஹீட்டில் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ வந்துட்டு மாவில் கலந்துட்டு அதுக்கப்புறமே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்தை எல்லாமே மாவில் கலந்துடலாம். மாவில் கலந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கெட்டித்தன்மையாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அதுவே கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஓகே. இப்போ இது மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக ஆட் பண்ணி நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். எவ்வளோ குட்டியாக ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப அர்ஜெண்ட்டாக செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ ஓரளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் குட்டியாக கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பனியாரக்கல் ஒரு பக்கம் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றிட்டு ஃபுல் சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். அப்போ தான் பனியாரம் உள்ளுக்குள்ளெல்லாம் வேகும். இந்த மாவில் நான் ஊற்றுறதே பார்த்திங்கன்னா சூப்பராகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். இதுக்காக தனியாக ஸ்பெஷலாக ஆட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இதுவே சூப்பராக இருக்கும். நம்மளோட இட்லி மாவு இட்லி பதம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பணியாரத்துக்காக இருக்கட்டும் தோசைக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸ்லோ பண்ண ஆஃப் ஆகி போச்சு. ஸோ பற்ற வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க சிம்மில் வச்சு. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இதே மாதிரி எல்லா பணியாரங்களையும் ஊற்றி எடுத்துக்கலாம்.
அவ்வளவுதான், தேங்காய் சட்னியோட சூப்பராக பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் கவிஷ் குட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.